வணக்கம். இந்த புதிய விளக்க உரைக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். ஒரு பழங்கால மன்னனோட வரலாறும் ஒரு சின்னஞ்சிறிய மலரும் இந்த ரெண்டும் சேர்ந்து எப்படி 2000 ஆண்டுகால தமிழ் பண்பாட்டை வரையறுக்குது அப்படிங்கறத தான் இன்னைக்கு நாம டீட்டெயிலா அலச போறோம். தயாரா? சரி, நேரா விஷயத்துக்கு வருவோம். சிவந்த கண்களை கொண்ட ஒரு பழங்கால மன்னன், அப்புறம் சாதாரணமா பூக்கிற ஒரு மலர், சம்பந்தமே இல்லாத இந்த ரெண்டும் எப்படிங்க ஒட்டுமொத்த தமிழ்நாட்டோட அடையாளமா மாறுச்சு? அந்த சுவாரஸ்யமான ரகசியத்தை தான் நாம இன்னைக்கு கண்டுபிடிக்க போறோம். இதுல செங்கண் அப்படிங்கிறது பண்டைய சோழர்களோட அதிகாரம், வீரம், அப்புறம் அவங்களோட இறையாண்மையை எப்படி பிரதிபலிக்குதுன்னோ, அதே சமயம் மலர் அப்படிங்கிற குறியீடு மக்களோட உள்நோக்கிய ஆன்ம வளர்ச்சி, பக்தி, அப்புறம் அவங்களோட சமூக விழிப்புணர்வை எப்படி படம் பிடிச்சு காட்டுதுன்னோ நாம பார்க்க போறோம். கோச்செங்கண்ணானோ, அதாவது என் சிவந்த கண்களை உடைய குழந்தையே, கொஞ்ச நேரம் அப்படியே கற்பனை செஞ்சு பாருங்களேன். இது சோழராணி கமலவதி தன்னோட மரணத் தருமாயில சொன்ன கடைசி வார்த்தைகள். தன்னோட குழந்தை உலகையே ஆளக்கூடிய மிகச்சிறந்த ஜோதிட நேரத்துல பொறக்கணும் அப்படிங்கிறதுக்காக தன்னைத்தானே ஒரு இடத்துல தலைகீழா கட்டி தொங்க விட்டுக்கிட்டாங்க அந்த ராணி. அந்த 48 நிமிட தாமதத்தால ஏற்பட்ட கடுமையான அழுத்தத்தினாலதான் அந்த குழந்தை அப்படி ஒரு சிவந்த கண்களோட பிறந்தது. கேட்கவே சிலிர்க்க வைக்குதில்ல? இந்த வரலாற்று பயணம் எப்படி கட்டமைக்கப்பட்டிருக்குன்னு கொஞ்சம் பார்க்கலாம். பழங்கால சங்ககாலத்துல தொடங்கி நேரா செங்கன் மன்னனோட சகாப்தத்துக்கு வந்து அதுக்கப்புறம் இறுதியா 20ஆம் நூற்றாண்டோட நவீன இலக்கிய மறுமலர்ச்சி வரைக்கும் கிட்டத்தட்ட பல்லாயிரம் ஆண்டுகளை நம்ம ஒரே வீச்சுல கடக்க போறோம். முதல்ல பண்டைய சங்க காலத்தோட பின்னணிய பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம். இப்போ இந்த சங்க காலத்துல ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, ரோமானியர்கள் கூட நடந்த கடல்வழி வணிகத்தால வந்த அபரிமிதமான செல்வத்தை வச்சு சமூகத்துல பல்வேறு பிரிவுகள் எப்படி உருவாச்சுன்னு பாருங்க. முடியுடை மூவேந்தர்கள், விவசாயம் பார்த்த வேளாளர்கள், வணிகம் செஞ்ச வைசியர்கள்னு இந்த சமுதாயம் ஒரு மிக வலுவான அடித்தளத்தோட ரொம்பவே நேர்த்தியா கட்டமைக்கப்பட்டிருந்தது. அது மட்டும் இல்லாம அப்போல்லாம் புலவர்களுக்கு இருந்த பவர் சாதாரணம் கிடையாதுங்க. ஒரு புலவர் பாடி வச்சிட்டார்னா அந்த மன்னனோட புகழ் காலத்துக்கும் அழியாம நிலைச்சு நிக்கும். சொல்லப்போனா மன்னனோட வாளுக்கும் புலவனோட எழுத்தாணிக்கும் இடையே அவ்வளவு நெருக்கமான ஒரு பிணைப்பு இருந்தது. ஒரு அதிகாரத்தை நிலைநிறுத்துறதே அன்னைக்கு இலக்கியமா தான் இருந்தது. சரி, இப்போ நம்ம மறுபடியும் அந்த சிவந்த கண்களை உடைய மன்னன் செங்கணான் காலத்துக்கு வருவோம். வரலாற்றை திருப்பி போட்ட ஒரு முக்கியமான போர்னா அது கழுமலம் போர் தாங்க. சேர மன்னன் கணைக்கால் இரும்போரையோட மிகப்பெரிய யானைப்படைகளை சமாளிக்க கோச்செங்கனான் தன்னோட குதிரைப்படைகளையும் காலாட்படைகளையும் ரொம்பவே புத்திசாலித்தனமா பயன்படுத்தி அந்த போர்ல மாபெரும் வெற்றி பெற்றார். இந்த ஒரு வெற்றியால தென்னிந்தியா முழுவதுமே சோழர்களோட ஆதிக்கம் ரொம்ப பிரம்மாண்டமா விரிவடைஞ்சது. ஆனா இந்த கோச்செங்கனான் வெறும் ஒரு மாபெரும் போர்வீரன் மட்டும் கிடையாது. அவரை சுத்தி நிறைய மாடக்கோவில் தொன்மங்களும் இருக்கு. இது ரொம்பவே ஒரு சுவாரஸ்யமான கதை. சைவ மரபுல சொல்லப்படுற கர்ம வினைகளை இது ரொம்ப அழகா விளக்குது. ஒரு சிலந்தி சிவலிங்கத்தை தம் வலையால பாதுகாக்கவும் அதை ஒரு யானை அழிக்கவும் ரெண்டும் சண்டை போட்டு இறந்து போகுது. அந்த சிலந்தி தான் அடுத்த பிறவியில கோச்செங்கணனா பிறந்துச்சுன்னு சொல்லுவாங்க. முற்பிறவியில யானை மேல இருந்த அந்த கோபத்தால தான் யானைகளே நுழைய முடியாத அளவுக்கு ரொம்ப உயரமான மாடக்கோவில்களை அவர் கட்டினார்னு வரலாறு சொல்லுது. நம்ப முடியலல்ல? 70. ஆமாங்க, இது சும்மா சாதாரண நம்பர் கிடையாது. காவிரி ஆற்றின் கரையோரமா அவர் கட்டின அந்த ஸ்பெஷலான மாடக்கோவில்களோட பிரம்மாண்டமான எண்ணிக்கை தான் இது. இந்த ஒரு கட்டிடக்கலை புரட்சி அவரை பக்தி இயக்கத்தோட ஒரு மாபெரும் நாயகனாவே நிலைநிறுத்திருச்சு. அப்படியே ஒரு 1000 வருஷம் முன்னோக்கி வருவோம். மன்னர்களோட அதிகாரத்திலிருந்து இலக்கிய மலர்ச்சிக்கு காலடி எடுத்து வைப்போம். இந்த இடத்துல நீங்க கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம் ஒன்று இருக்கு. பழங்காலத்துல வெறும் புவியியல் அடையாளமாவும் பக்தி காலத்துல இதய மலர்னு இறைவனை குறிக்கவும் பயன்பட்ட அந்த மலர் அப்படிங்கிற ஒற்றை சொல் 20ஆம் நூற்றாண்டுல ஒரு மிகப்பெரிய உருமாற்றம் அடைஞ்சது. நவீன யுகத்தோட தீவிரமான சமூக அரசியல் விழிப்புணர்வை குறிக்கிற ஒரு பவர்ஃபுல்லான சொல்லா அது மாறிடுச்சு. 1960கள்ல இந்த இலக்கிய மலர்ச்சி யதார்த்தவாதம் மற்றும் இலட்சியவாதம் அப்படின்னு 2 வேறுபட்ட பாதைகளா பிரிய ஆரம்பிச்சது. இப்போ இந்த ரெண்டுக்கும் இடையில இருக்கிற அந்த சித்தாந்த ரீதியான வேறுபாட்டை கவனிங்களேன். ஒரு நாவல் ஒடுக்கப்பட்ட மக்களோட வலிமிகுந்த யதார்த்தத்தை அப்பட்டமா பேசுது. ஆனா இன்னொரு நாவலோ பண்பாட்டு பெருமை, அறநெறி அப்படின்னு ஒரு மேல்நோக்கிய இலட்சியவாதத்தை நோக்கி பயணிக்குது. உதாரணத்துக்கு செல்வராஜ் எழுதின மலரும் சருகும். இதுதான் முதல் தமிழ் தலித் நாவல்னு பலரால சொல்லப்படுது. திருநெல்வேலியில நடந்த முத்திரை மரக்கால் விவசாய போராட்டத்தை மையமா வச்சு எழுதப்பட்ட நாவல் இது. நிலப்பிரபுத்துவ அமைப்பால சுரண்டப்படுற விவசாயிகளோட விழிப்புணர்வை குறிக்க தான் இந்த இடத்துல மலர் அப்படிங்கிற குறியீடு பயன்பட்டிருக்கு. ஆனா அதே சமயம் கல்கி இதழ்ல தொடரா வெளிவந்த நா. பார்த்தசாரதியோட குறிஞ்சிமலர் நாவல் எப்படிப்பட்டது தெரியுமா? 12 வருஷத்துக்கு ஒரு முறை மட்டும் பூக்கிற அந்த அபூர்வமான மலரோட பெயரை தலைப்பா வச்சு வந்த இந்த நாவல் மணிவண்ணன் அப்படிங்கிற ஒரு கொள்கை பிடிப்புள்ள இலட்சிய நாயகன் மூலமா அப்போதைய இளைஞர்களை ரொம்பவே கவர்ந்துச்சு. பண்பாட்டு ஒருமைப்பாடு, சமூக சேவைன்னு ஒரு முழு தலைமுறையே அதை பயங்கரமா இன்ஸ்பயர் பண்ணுச்சுன்னே சொல்லலாம்.
சரி, இப்ப இந்த பழங்கால தொன்மங்களையும் நவீன நாவல்களையும் ஒன்னா இணைச்சு நிலைத்து நிற்கும் அந்த தமிழ் அடையாளம்னு என்னன்னு பார்ப்போம். இன்னைக்கு நாம பார்த்த இந்த ஒட்டுமொத்த பயணத்தோட சுருக்கமே இதுதாங்க. புறம் அப்படிங்கிறது செங்கன் மன்னனோட வீரம் மற்றும் அதிகாரத்தை குறிக்குது. அகம் அப்படிங்கிறது மலரோட சமூக மற்றும் அறநெறி வளர்ச்சியை குறிக்குது. சுருக்கமா சொல்லப்போனா தமிழ் அடையாளம் அப்படிங்கிறது இந்த வீரம் கலந்த அதிகாரம் அப்புறம் புரட்சிகரமான அற விழிப்புணர்வு, இது ரெண்டும் சேர்ந்த ஒரு அற்புதமான ஒருங்கிணைப்பு தான். இப்போ நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கறேன். இத பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உங்களோட சொந்த கலாச்சாரத்துல இருக்கிற பழங்கால தொன்மங்களும் புராணங்களும் இன்றைய நவீன கதை சொல்லிகளோட படைப்புகளை எப்படி வடிவமைக்குது? கண்டிப்பா சிந்திங்க. நம்ம சுத்தி இருக்கிற உலகத்தை வடிவமைக்கிற இது மாதிரியான நம்ப முடியாத வரலாறுகளை நாம தொடர்ந்து ஆராய்வோம். மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான விளக்க உரையில் சந்திக்கலாம். நன்றி.